வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக முருகன் பற்றிய இந்த தொடர் ஆய்வுரையில் இன்று முருகனுடைய குன்றக்குரவையும் வேலன் வேரியாடல் பற்றிய செய்திகளை நாம் பார்ப்போம். பொதுவாக இந்த இரண்டு வேலன் வெறியாடலும் குன்றக்குரவையும் குறிஞ்சி தெய்வத்திற்கான ஒரு தனித்துவமான ஒரு வழிபாட்டு நிலையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். குன்றக்குரவை பற்றி குன்றில் இருக்கின்ற அணங்குக்கு, அந்த தெய்வத்திற்கு அந்த மக்கள் செலுத்துகின்ற வழிபாடு என்பதாக நாம் இந்த குன்றக்குரவையை பார்க்கின்றோம். குன்றக்குரவை பற்றி அகநானூறு, பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கிய பாடல்கள் குரவையாடலை பற்றி குறிப்பிடுகின்றன. அதிலும் குன்றக்குரவை பற்றி சிலப்பதிகாரம் நமக்கு மிக சிறப்பாக விரித்து கூறுகின்றது. வஞ்சிக்காண்டத்தினுடைய சிலப்பதிகாரத்தின் குன்றக்குரவையினுடைய காட்சி வர்ணனைகள் எப்படி குரவை ஆட்டம் என்பது மலைமேல் நடக்கின்ற ஒரு நிகழ்வை படம் பிடித்து காட்டுவது போன்று அந்த பாடல் வரிகள் நமக்கு இருக்கும். இந்த மாதிரியாக நம்முடைய இலக்கியங்கள் படம் பிடித்து காட்டுகின்ற இந்த குரவையாடல் என்பது எப்படி ஒரு பழங்கால நிலையிலிருந்து ஒரு சடங்கு நிலையாக அது வளர்ந்து வந்திருக்கிறது, அதன் பின்பு அது ஒரு வழிபாட்டு நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு சில சான்றுகளை எடுத்துக்கொள்வோம். அந்த சான்றில் ஒன்று, மிக முக்கியமான சான்று, பாறை ஓவியங்கள். இந்த பாறை ஓவியங்களில் நாம் இது போன்ற ஒரு ஆடற் காட்சிகளை, அதாவது குரவை ஆட்டம் என்பதே குரவ மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் ஒருவரோ ஆண்களோ அல்லது பெண்களோ 7 அல்லது 10 பேரோ, பொதுவாக 7 பெண்கள் சேர்ந்து ஆடுதல் என்பதுதான் மரபாக இருந்திருக்கிறது. அந்த 7 மகளிர் ஒருவரோடு ஒருவர் கை கோர்த்து கொண்டு இடையோடு பிடித்து கொண்டு ஆடுதல் என்ற தன்மையில் குரவை ஆட்டம் இருக்கிறது. இந்த குரவை ஆட்டம் என்பது நமக்கு முதலில் ஆடுதல் என்பதற்கு முன்பாக அது ஒலியாக இருந்திருக்கிறது. ஒரு சடங்கினை செய்யும் பொழுது அவர்கள் ஒலி எழுப்புதல், அதைத்தான் நாம் இன்று வரை குலவையிடுதல் என்று குறிப்பிடுவோம். பொதுவாக பெண்கள் தங்களுடைய அந்த ஏதாவது ஒரு மங்களமான நிகழ்வின் போதோ அல்லது வழிபாட்டு நிலையின் போதோ சடங்குகளின் போதோ அவர்கள் இந்த குலவை என்ற இந்த மங்கள ஒலியை எழுப்புவார்கள். இந்த மங்கள ஒலியை அவர்கள் தங்களுடைய நாக்கை சுழற்றி மேல் அன்னத்தில் அந்த நாக்கை மிடறுவதினால் இந்த ஒலி உண்டாகும். இந்த ஒலியை அவர்கள் பெண்கள் மட்டுமே இந்த குலவையிடுதல் ஒரு மரபாக இருந்து வருகிறது. இந்த குலவை என்பது குரவை என்பது தான் குலவையாக அது மருவி மக்கள் வழக்கில் இன்று வரை இருந்து வருகிறது. முதலில் ஒலியாக அது இருந்திருக்கிறது, பின்பு அது பாடலாக, அதன் பின்பு ஆடலோடு சேர்ந்த ஒரு பாடல் என்ற தன்மையில் அது முகிழ்த்து வந்த நிலையைத்தான் நாம் இந்த குன்றக்குரவை பார்க்கிறோம். இந்த குலவையிடுதல், குரவை ஆட்டம் என்பது பொதுவாக மக்கள் தங்களுடைய அந்த தெய்வங்களுக்கு மகிழ்விக்கும் பொழுது, அவர்களுக்கான அந்த பலிகளை கொடுக்கும் பொழுது, ஒரு மழை வேண்டி வளம் வேண்டி அவர்கள் வேண்டுகின்ற அந்த நிலையில்தான் இந்த குரவையாட்டத்தை மக்கள் ஆடுகின்றனர். இந்த நிலையை பாறை ஓவியங்கள் எவ்வாறு பதிவு செய்திருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் என்றால், நமக்கு கரிக்கியூர், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கியூர் என்ற ஊரில் பொறிவரை என்ற ஒரு பெரிய மலை, நீண்ட மலையில் அந்த பாறை ஓவியங்களில் உள்ள ஒரு ஓவிய தொகுதியில் இந்த குன்றக்குரவை ஆட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் இடையோடு இடை சேர்த்து கை கோர்த்து கொண்டு ஆடுதல் என்ற நிலையில் முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டு இந்த குலவை சத்தத்தோடு அவர்கள் ஆடுவது என்பதாக அந்த ஓவியம் காட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஓவியம் பொதுவாக அது ஒரு வெள்ளை வண்ணத்தில் தான் இருக்கிறது. இருப்பினும் அது காலத்தால் முந்தைய ஒரு பதிவாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள கல்லாபுரம் என்ற ஊரில் உள்ள மதகடிப்பட்டு என்ற மலையின் மேலே
இருக்கின்ற ஒரு பாறை ஓவியம். அந்த ஓவியத்திலும் இம்மாதிரியான இந்த குழு நடனம் வந்து காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது குழுக்களாக வாழ்ந்து வந்த நிலையில் மக்கள் தங்கள் குடிகளோடு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து ஆடுகின்ற நிலை. இது குழு நடனம் என்று கூறுவோம். இந்த குழு நடனத்தில் இதுவை ஏன் செய்யப்படுகிறது, எப்பொழுது செய்யப்படுகிறது என்பது வந்து 2 கேள்விகள் மிக முக்கியமானவை. முதலில் வந்து அவர்கள் வேட்டை சமூகமாக இருந்த நிலையில் வேட்டைக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு, அதாவது அவர்கள் வழிபடுகின்ற தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பலியினை கொடுத்து வேண்டிக் கொண்டு செல்வதாக அந்த சடங்கு தொடர்கிறது. அப்பொழுது இந்த ஆடல், இந்த குரவையாட்டம் என்பது அங்கு நடத்தப்படுகிறது. அப்படி இது ஆடப்படுகின்ற தன்மை முதலில் அந்த இனக்குழு வாழ்க்கை நெறியில் அது ஒரு மந்திர சடங்காகத்தான் இருந்திருக்கிறது. அது வந்து இறைவனை வந்து முன்னிறுத்தி அதற்கு முன்பாக இதையெல்லாம் செய்தல் என்ற தன்மை இல்லை. இது வந்து ஒரு மந்திர நிலையில் அந்த ஒளி, அந்த குலவை ஒளியும் அந்த ஆடலும் ஒரு பூசாரியினுடைய வழிநடத்தலின், அந்த இனக்குழுவினுடைய பூசாரியினுடைய வழிநடத்தலின் பேரில் இந்த வகையான ஆட்டம் அங்கு நடைபெறும். அப்பொழுது அந்த ஆட்டத்தினுடைய முடிவில் தெய்வ ஆவேசமுற்ற, அதாவது சூர் ஏறிய, அணங்கு ஏறிய, அந்த அணங்கிற்ற ஒரு நிலையில் ஒருவர் வந்து எந்த விலங்கு அந்த வேட்டையில் கிடைக்கப் போகிறதோ அந்த விலங்காக துள்ளி விழுவார். இப்பொழுது குறிப்பாக ஒரு வேட்டையில் மான் கிடைக்கப் போகிறது என்றால் அதை முன்கூட்டியே அறிவிக்கும் விதமாக மான் போன்று அந்த எழுவர் குழுவில் ஒருவர் துள்ளி விழுவார் என்பதாக ஆஸ்திரேலிய பழங்குடியில் இன்றும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இது போன்ற ஒரு தன்மையான நிலையைத்தான் நம்முடைய இந்த நெடுவரைகளில் நடக்கின்ற இந்த அணங்குகளுக்கான பூசைகளில் நாம் இன்று வரை பார்த்து வருகிறோம். அந்த வகையில்தான் இந்த சிலப்பதிகாரத்தில் இது ஒரு வளர்ந்த நிலை. சிலப்பதிகாரம் நமக்கு காட்டுகின்ற குன்றக்குரவையானது மிகவும் ஒரு நாகரிகம் படைத்த, பண்பாட்டோடு கூடிய, அந்த தொல்குடி நிலையிலிருந்து மாறிய, அதே நேரத்தில் தொல்குடி தன்மையோடும் இணைந்த ஒரு செவ்வியலான ஒரு குன்றக்குரவை ஆட்டத்தை தான் நாம் வந்து சிலப்பதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கல்லாபுரம் மற்றும் இந்த கரிக்கியூர் பாறை ஓவியங்களில் அந்த பூசாரி வழி நடத்துகின்ற அந்த ஒரு ஆட்டத்தை வந்து ஓவியமாக நாம் பார்க்கின்றோம். இந்த பூசாரி என்பவர் யார் என்பது ஒரு கேள்வி. பொதுவாக இந்த அணங்குகளை வழிபடுவதில் அல்லது அணங்கிற்று அதாவது ஒருவன் மேல் சூர் ஏறிய பின்பு அவனுடைய செயல்பாடுகள் மாறுபடுகின்ற தன்மையில், அந்த சூர் அவனை வருத்துகின்ற தன்மையில், அதனால் அவன் உடலும் மனமும் பாதிப்படைந்த தன்மையில்தான் இந்த வேலன் என்ற நம்முடைய வேலன் வெறியாடல் என்ற செயல்பாட்டில் வருகின்ற முருகனை பூசிக்கின்ற அந்த பூசாரி வேலன் என்பவன் வெளிப்படுகிறார். அந்த நிலையில் இந்த பழங்குடிகளில் வரையப்பட்ட இந்த பூசாரி என்பவன் சங்க இலக்கியம் பதிவு செய்கின்ற இந்த வேலன் என்ற பூசாரி தான். இவர்தான் இந்த முருக அயர்தல் என்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்றார். பொதுவாக அது இம்மாதிரியான நெடுவரைகளில், அந்த உயர்ந்த மலை குகைகளில்தான் பூசாரிகளால் இம்மாதிரியான சடங்குகள் முதலில் மந்திரத்தன்மையோடு நடத்தப்பட்டு இருக்கிறது. அதன் பின்புதான் காலப்போக்கில் நமக்கு இந்த தலைவிக்கான முருகன் அணங்கிற்றோ என்று தாய் சந்தேகப்படும் பொழுது அந்த அகவன் மகளை அழைக்கின்றார்கள். கட்டுவீச்சியை அழைத்து முருகன் அணங்கிற்று, அதனால் முருகனை வந்து அவளிடம் இருந்து விலக்க வேண்டும் என்று இந்த மந்திர சக்திகளை கொண்டு இந்த வெறியயர் களத்தை வந்து அவர்கள் உருவாக்கும் பொழுது அணங்கியவன் முருகன் அல்ல, அந்த மலைக்கு உரிய மற்றொரு தலைவன் என்பதாக தோழி நினைத்து கொள்வதாக அந்த அகப்பாடல் வருகிறது. அகவன் மகளே என்ற ஒரு சிறப்பான ஒரு அகப்பாடல். இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக முதலில் அந்த அணங்குத்தன்மையில் இருந்து அந்த முருகனுடைய நிலைப்பாடானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முருகன் வேறு, அது ஒரு தனி நிலை, மற்றும் தலைவியை இப்பொழுது தாக்கி, அதாவது காதலினால் வருத்துபவன் தலைவன் என்ற ஒரு தன்மையில் வந்து விடுகிறது. இந்த நிலையில்தான்
இந்த வேலன் வெறியாட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தினால் வந்து மறைந்து அதன் பின்பு நமக்கு இந்த வெறியயர் களம் என்று, அதாவது வேலன் வெறியயர் வியன்களம் என்று அகப்பாடல் அதை அவனுடைய அந்த வேலன் வெறியாட்டு நடத்துகின்ற அந்த களத்தை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறது. அங்கு நடத்தப்படும் பலி, அங்கு வந்து சேவலை அல்லது ஆட்டினை மறியறுத்து அந்த செங்குருதியில் திணையையோ அல்லது அரிசி உணவினையோ கலந்து தூவி பலி கொடுத்து தான் முருகனை வந்து அழைத்து, முருகன் வந்து பூசாரி வேலன் மேல் அவர் வந்து அணங்கிதான் அவர் ஆவேசமுற்று குறி சொல்வதாக நமக்கு அந்த வேலன் வெறியாட்டு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இதை பற்றி திருமுருகாற்றுப்படையும் மிக விரிவாக குறிப்பிடுகிறது. வேலன் னுடைய அந்த வெறியாட்டு பற்றியும், எவ்வாறு வேலன் வந்து அழைத்தவுடன் இந்த வேலன் என்ற சொல் தான் நமக்கு வந்து செயல்பாட்டில் வடிவத்திற்குரியவனாக காட்டப்படுகின்ற சொல். முருகு என்பது தன்மையினாலும் பண்பினாலும் காட்டப்படுகின்ற சொல். முருகனுக்கு இந்த 2 பெயர்களும் மிக பழமையான பெயர்கள் என்று கூற வேண்டும். ஒன்று முருகு, மற்றொன்று வேலன். இந்த 2 பெயர் சொற்களும் குறிப்பிடத்தக்கன. இந்த 2வது நிலையில்தான் இந்த வேலன் என்பது அந்த செயல்பாடு, அதாவது எப்படியெல்லாம் முருகன் வந்து பலியை ஏற்கிறான், அதன் பின்பு அவன் எவ்வாறு அணங்கி மக்களை வந்து காக்கின்றான் என்ற தன்மையெல்லாம் காட்டுவதாக வேலன் வெறியாட்டு அமையும். இந்த நிலைகளைத்தான் நாம் வந்து குறிப்பாக இந்த வேலன் வெறியாட்டில் பார்க்கின்றோம். இந்த வேலன் வெறியாட்டு, இந்த குன்றக்குறவை, இந்த 2ம் வந்து தனித்தனியான தன்மை உடையது. ஆனால் 2ம் ஒரே நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருந்தது என்பதையும் நாம் இந்த ஓவியங்களின் மூலமாக பார்க்க முடியும். இனக்குழு மாந்தர்களினுடைய அந்த வாழ்வியல் நிலையில் இந்த வேலன் வெறியாடல் என்ற இந்த அணங்கை வழிபடுகின்ற மலை குகைகளில் அணங்கை வழிபடுகின்ற அந்த தன்மையும், அந்த மற்றும் இந்த குறவையாட்டம் என்கின்ற இந்த 2 செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் தான் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதாக நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அந்த அணங்கு நிலையில் முருகு ஏறிய ஒரு தன்மையுடைய அந்த வேலன், அந்த பூசாரி அணங்கு தன்மையோடு அவன் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையிலே இந்த 7வரும் சேர்ந்து ஆடுதல் என்பதாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம். ஆக இந்த வேலன் வெறியாட்டமும் குறவையாட்டமும் ஒன்றாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, அதன் பின்பு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வேலன் வெறியாடலுக்கு திருமலையில் என்ற, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருமலை என்ற ஒரு ஊரில் உள்ள மலையில் இருக்கின்ற அந்த பாறை ஓவியம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. அங்கு அந்த வேலன் வெறியாடலுக்கான அந்த பூசாரியின் உருவம், அவன் எவ்வாறு அந்த அணங்கேறிய தன்மையில் அவன் இருக்கின்றான் என்பதான ஒரு சிவப்பு வண்ணத்தில் வரையப்பட்ட பாறை ஓவியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதை வந்து அந்த எவ்வாறு சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை அந்த வேலனை வந்து வர்ணிக்கின்றதோ, அவனுடைய தன்மை, செயல்பாடு, பண்புகள், அதை போன்றே அந்த உருவம் இருப்பது நமக்கு அதை வந்து ஒத்திசைவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதன் பின்பு இந்த முருகு அயர்தல் என்பதும் வேலன் வெறியாடல் என்பதும் ஒன்றோடு ஒன்று பொருந்திய சொற்கள் தான். இந்த முருகு அயர்தல் என்ற இந்த செயல்பாடு எவ்வாறு மலை குகைகளில் அந்த அணங்குடை நெடுவரையில் எப்படி நடைபெற்றது, இந்த குடிமக்கள், இந்த குடிகள் எவ்வாறு அங்கு சென்று வழிபட்டனர் என்பதான ஒரு பலிகளோடு அந்த அணங்கினை எவ்வாறு வந்து திருப்தி செய்து தங்களுடைய மந்திர சடங்குகளினால் வழிபட்டனர் என்பதற்கு செத்தவரை என்ற, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செத்தவரை என்ற ஊரில் உள்ள அந்த மலையில் இருக்கின்ற பாறை ஓவியம் ஒரு குறிப்பிடத்தக்க சான்றாக இருக்கிறது. அங்கு வந்து அந்த மலை குகையில் ஒரு மான் காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக அதை மான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில அறிஞர்கள் அதனை ஆடு என்றும் குறிப்பிடுகிறார்கள். மாடு என்றும் அதனை குறிப்பிடுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். இந்த 3 வித நிலையிலும் அந்த ஒரு விலங்கு நிற்கின்றது. அந்த விலங்கு மானோ அல்லது ஆடோ அல்லது மாடோ, மூன்றில் எதுவாக இருப்பினும் அந்த விலங்கு அங்கு பலியிடப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் அந்த ஓவியம் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறது. அருகில் வந்து தீ ஒன்று எரிவதாகவும்
காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை பார்க்கும் பொழுது முருகனுடைய அந்த வேலன் முருக அயர்தலில் எவ்வாறு வந்து மரியினை அறுத்து அந்த செங்குருதியோடு திணையை கலந்து பலியிட்டு முருகனை அழைத்து வணங்குதலோ அந்த தன்மையான செயல்கள் அங்கு நடைபெற்றிருக்கலாமோ என்பதாக ஏனென்றால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் அங்கு தனியாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ கரிக்கியூர் போன்ற பிற குகை ஓவியங்களிலெல்லாம் மாடுகள் கூட்டமாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆடுகள் மற்றும் யானை இது போன்ற பல விலங்குகள் வந்து தொகுப்பாகலாம் காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்கு வந்து இந்த செத்தவரை பாறை ஓவியத்தில் ஒரே ஒரு விலங்கு மட்டும் நிற்பது ஒரு பலியாக அதனை கொடுப்பதற்காக இருந்திருக்கலாம் என்பதாகத்தான் அதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த வேலன் வெறியாட்டும் இந்த குன்றக்குறவையும் நமக்கு பாறை ஓவியங்களில் இவ்வாறான காட்சிகளில் காட்டுகிறது. அதன் பின்பு அகழாய்வுகளில் ஒரு சில குறிப்பிடத்தக்க இந்த குன்றக்குறவை கான சான்றுகளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு வந்து ஒன்று சிந்துவெளி முத்திரையில் கிடைத்த அந்த 7 மாதர்கள் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து நிற்கின்ற ஒரு ஆடல் காட்சி. அவர்கள் நிற்கின்றனர், ஆடலுக்கான நிலையில் அவர்கள் நிற்கின்றனர். அவர்களுக்கு பின்னால் ஒரு மரத்தில் உறைகின்ற ஒரு அணங்கு தெரிகின்றது. அந்த மரம் வந்து நான் வந்து கடந்த முறை பார்த்த மாதிரி ஒரு சாடி வடிவத்தில் அந்த மரம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சாடி வடிவமே வந்து முருகு என்பதற்கான ஒரு தன்மையாக ஐராவத மகாதேவன் வாசித்திருக்கிறார். அதற்குள் இருந்து ஒரு தெய்வம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வம் கொம்புடன் கூடியதாக இருக்கிறது. இந்த தெய்வத்தின் முன்பாக ஒருவன் வணங்குகிறான். அவன் முன்னால் அந்த படையல் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பின்னால் ஒரு எருமை நிற்கின்றது. இது போன்ற நிலையில் அந்த முத்திரை இருக்கின்றது. இந்த 7 பெண்களும் நிற்கின்றன. இந்த முத்திரை வந்து இந்த குன்றக்குறவையாக இந்த 7 மகளிர் ஆடுகின்ற ஒரு ஆடலுக்கு ஒரு முன்னோடி சான்றாக நாம் வந்து அதனை பார்க்க முடிகிறது. அதாவது பராரை வேம்பில் உறையும் தெய்வம், அது எந்த தெய்வம் என்று சங்க இலக்கியம் நமக்கு குறிப்பிடவில்லை. அதே நேரத்தில் இன்னென்ன மரங்களில் இந்தந்த தெய்வங்கள் உறையும் என்பதாகவும் நமக்கு கடம்ப மரத்தில் வந்து முருகன் உறைவதாக நமக்கு சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. இது போன்று இந்த மரங்களில் உறைகின்ற தெய்வங்களுக்கு முன்னால் அதே போன்று வேங்கை மரத்தின் கீழே அந்த அணங்குத்தன்மையுடைய பெண் தெய்வம் உறைவாள் என்பதைத்தான் வந்து குன்றக்குறவை வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்ய. ஆக ஏதோ ஒரு மரத்தின் அடியில் உறைகின்ற அணங்கிற்கு பலியிடுகின்ற ஒரு தன்மை. அந்த வகையில் இந்த 7 பெண்கள் சேர்ந்து ஆடுதல் என்பதாக நமக்கு இந்த சிந்துவெளி முத்திரை வந்து காட்டுகிறது. இந்த சிந்துவெளி முத்திரை காட்டுகின்ற அந்த 7 பெண்களினுடைய அந்த நிலையை அப்படியே சாலுவன் குப்பம், அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் சாலுவன் குப்பம் என்ற இடத்தில் ஒரு அகழாய்வு செய்த பொழுது நமக்கு ஒரு சங்ககால முருகன் கோயில் வெளிப்பட்டது. செங்கலால் கட்டப்பட்ட சங்க காலத்தைச் சேர்ந்த செங்கல் அது. அந்த முருகன் கோயிலில் நம்ம வந்து அகழாய்வு செய்யும் பொழுது அங்கு ஒரு சுடுமண் புடைப்பு சிற்பம் வந்து கிடைத்தது. அது மகளிர் வந்து 7 கை கோர்த்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் இடையை பிடித்து கொண்டு அவர்கள் ஆடுகின்ற நிலையில் ஒரு சுடுமண் உருவம் கிடைத்தது, சுடுமண் பலகை உருவம் கிடைத்தது. இதை நாம் வந்து பார்க்கும் பொழுது குறவை ஆட்டத்திற்கு ஒரு பழமையான சான்றாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. இந்த குறவை ஆட்டம் என்பது இவ்வாறு தொல்குடி நிலையில் பழங்கால நிலையில் தொடங்கி மந்திர சடங்காக வேட்டைக்கான ஒரு வழிபாட்டு நிலையாக தொடங்கி அதன் பின்பு சிறிதாக ஒரு பண்புற்ற நிலையில் இந்த குன்றக்குறவை என்ற சிலப்பதிகாரம் பாடுகின்ற அந்த காட்சிகளில் வந்து மிக முக்கியமாக அந்த கண்ணகி எப்படி அந்த வேங்கை மரத்தின் கீழ் நின்று அந்த குறவர்கள், அந்த மலைவாழ் குறவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். வானிலிருந்து ஒரு தேர் வந்து இறங்கி இவளை அழைத்து செல்கிறது. அந்த தேரில் வந்து கோவலன் அமர்ந்திருப்பதாக நமக்கு சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இதை கண்ட அந்த மலைவாழ் குறவர்கள் இவள் போன்ற ஒரு அணங்கு நமக்கு குலதெய்வமாக இல்லையே என்பதாக நினைத்து சிறுகுடியீரே
தெய்வம் கொள்ளுமீன் சிறுகுடியிரையே என்கிறார்கள். அதாவது இந்த தெய்வத்தையே நம்முடைய இந்த குடிகளுக்கு குல தெய்வமாக குடி தெய்வமாக எடுத்துக்கொள்வோம் என்பதாக அந்த பாடல் தொடங்குகிறது. அந்த பாடல் தொடங்கி பாடுகம் வா தோழி பாடுகம் வா தோழி அதாவது குடி செய்த கோமுறை நீங்கி கொடிமாட கூடல் தீமுறை செய்தாலை ஏத்தி யாம் பாடுவோம் வா தோழி என்று அவள் தோழியை அழைக்கின்ற மாதிரி. அதாவது 7 பெண்கள் சேர்ந்து ஆடுகின்றார்கள். ஆடும் பொழுது வா நாமும் சேர்ந்து பாடுவோம். அந்த எந்த தெய்வத்தை பாடுவோம்? கண்ணகி என்ற தெய்வம் கொடிமாட கூடலை தீமுறை ஏத்தி செய்தாலை நாம் பாடுவோம். தீமுறை ஏத்தி செய்தாலை நாம் தீமுறை செய்தாலை ஏத்தி பாடுங்கால் நாம் எதுக்கு பாடணும்? ஏத்தி நம்முடைய மனம், அதாவது வெப்பனோடு, அந்த மாமலை வெப்பனோடு மனம் அது முடிப்பதற்காக நாம் இந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்பதாக அந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. இது ஒரு மிகவும் வளர்ந்த நிலையாக நாம் இந்த குரவையாட்டத்தை பார்க்கின்றோம். இதுதான் ஒரு படிநிலைகள். நாம் பொதுவாக இந்த எழுவர் நடனம் என்பது அதன் பின்பு இந்த குரல், துத்தம், கைக்கிளை, விளரி, தாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 7 பண்களோடு கூடிய இந்த எழுவராக இது இசையோடு கூடிய ஒரு பாடலாகவும் நமக்கு ஆய்ச்சியர் குரவை இதை விரிவாக இதை விளக்குகிறது. இம்மாதிரியாக இந்த குரவை ஆட்டம் என்பது முதலில் ஒரு மங்கள ஒலியாக தொடங்கி அதன் பின்பு மந்திர சடங்குகளோடு உரியதாக மலைகளில் நடைபெற்று வேலன் வெறியாட்டோடு தொடர்ந்த ஒரு ஆட்டமாக இருந்து வேட்டை சமூகத்தோடு தொடர்ந்து அதன் பின்பு இம்மாதிரியான ஒரு செவ்வியல் நிலையில் இந்த வளர்ச்சியுற்ற சமூகங்களில் நடைபெற்ற ஒரு ஆடல் பாடல் நிகழ்வாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தொடர்ச்சியில் முருகு வழிபாடு இவ்வளவு நிலைகளில் பயணித்து வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். வணக்கம்.